இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதை விட்டுட்டு ஏத்தி விடாதீங்க. ப்ரொஃபஸரை, இந்த போதனை பண்றது பாடம் எடுக்கிற வேலையெல்லாம் எங்கிட்ட வேணாம். அதெல்லாம் முதல்ல உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு செய்யுங்க. என் தங்கச்சிக்கு ஒரு அவமானம்னா எனக்கும் அது அவமானம் தான். நான் ஆளா வந்து நிக்கத்தான் செய்வேன். மாமா, தேவையில்லாம வார்த்தையை விடாதீங்க மாமா. அம்மா, நாம கிளம்பலாமா? என் பொண்ணை என்கிட்ட இருந்து பிரிக்க யாரு என்ன பண்ணாலும் முடியாது. பாத்தீங்கல்ல? நீ வாமா, அண்ணன் வண்டி எடுன்னு. சாரி தம்பி, உங்களுக்காக வேஷ்டி புடவையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். விருந்து முடிஞ்சு போகும்போது உங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஆனா எதிர்பாராம என்னென்னமோ நடந்துருச்சு. பரவாயில்லம்மா, இவ்வளவு நேரம் நாங்க 2 பேரும் ஒன்னா சிரிச்சு சாப்பிட்டு சந்தோஷமா இருந்தோம். அதுவே எனக்கு போதும். அம்மாவை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. புனிதாக்கா தான் பாவம். பாவம் புனிதாக்கா, இவ்வளவு நேரம் சந்தோஷமா இருந்தாங்க, அதுக்குள்ள வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. எங்க இருந்தா அவங்களுக்கு சந்தோஷம்னு புனிதாக்காக்கு புரிஞ்சா சரி. அண்ணி, ஏங்க என்ன அண்ணி இவ்வளவு கோவமா இருக்காங்க? என்னாச்சு? என்ன, அங்க நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி கோவப்படாம இருக்க முடியும்? என்னங்க புனிதா, என்னமாச்சு? ஏன் உங்க அம்மா இவ்வளவு கோவமா உட்கார்ந்திருக்கா? அப்பா, அது நானும் கபிலனும். அம்மா அந்த புனிதாவையும் கபிலனையும். ஏய், இத பாரு, மாமான்னு மரியாதையை சொல்லு. சரி, மாமாவையும் புனிதாவையும் நம்ம வீட்டுக்கு விருந்து கூட்டுவான்னு அம்மா சொன்னாங்க. நான் ஆபீஸ் போனேன், அங்க 2 பேருமே இல்ல. நம்ம அத்தை வீட்டுக்கு விருந்துக்கு போயிருக்காங்கன்னு அங்க இருக்கிறவங்க சொல்லிதான் அக்கா விருந்துக்கு போன விஷயமே எங்களுக்கு தெரியும். அதனால தேனு வீட்டுக்கு போயிட்டு வந்தால உங்க அம்மா? ஆமாங்க, நான் அங்க போய் தேன்மொழியை பார்த்து நல்லா 4 வார்த்தை கேட்டுட்டு தான் வந்தேன். 4 வார்த்தை கேட்டதெல்லாம் இருக்கட்டும், கபிலன் தம்பி அங்கதானே இருந்திருப்பாரு. விருந்தே அவருக்காகத்தானே, பின்ன அவர் இல்லாம எப்படி? அவர் முன்னாடி இப்படி சண்டை போட்டுட்டு வந்திருக்காளே, மாப்பிள்ளை இவ்வளவு என்ன நினைப்பாருன்னு தெரிய வேணா? ஏற்கனவே கல்யாணம் ஆகியும் பொண்ணை தான் கூடவே வச்சிருக்கா. அந்த தம்பி ஏதோ பொறுமையா இருக்காரு. இப்படி என்னடான்னா, பொண்ணு தனக்கு தெரியாம விருந்துக்கு போயிருக்கான்னு போய் சத்தம் போட்டுட்டு வர வந்திருக்கா. இத பாரு, உன் தங்கச்சி மனசுல என்னதான் நினைச்சிருக்கா? அண்ணிய மட்டும் சொல்லாதீங்க அண்ணா. விருந்து வைக்கிறவங்க இப்படிதான் யாருக்கும் சொல்லாம கொள்ளாம வைப்பாங்களா என்ன? முறையா நம்ம வீட்டுக்கு வந்து தேன்மொழி அழைச்சிருக்கணும்ல. எல்லாமே இங்க முறையா தான் நடக்குதம்மா. சொல்லு, நம்ம அத்தை தானே உரிமையா விருந்துக்கு போயிருப்பா. இதையே பிரச்சனையாக்கி அங்க போய் சத்தம் போட்டுட்டு வரணுமா? எனக்கு நல்லா புரியுதுங்க. கூப்பிட்டது உங்க தங்கச்சி இல்ல, அப்ப நீங்க உங்க தங்கச்சிக்கு தான் சப்போர்ட்டா பேசுவீங்க. அத்தை, ஏங்க அவங்க நம்ம கிட்ட சொல்லாம கொள்ளாம விருந்து வைப்பாங்க, பாத்துக்கிட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா? இத பாரு, முதல்ல உன் புத்திக்கு உரைக்கிற மாதிரி சொல்றேன். அவ உன்னோட பொண்ணு மட்டும் இல்ல, கபிலனுக்கு மனைவி. தேனு உன்னோட பொண்ணுக்கு விருந்து வைக்கல, புதுசா கல்யாணமான புதுமண தம்பதிக்கு விருந்து வச்சிருக்கா. அதெல்லாம் சரிங்க, பெரியவங்களா நம்ம இந்த வீட்டுல இருக்கோம்ல, அவங்க விருந்து வைக்கிறப்போ நம்ம கிட்ட சொல்லிட்டு தானங்க வைக்கணும். ஐயோ அம்மா, சரவணன் தேவான்னு ஆசைப்பட்டாங்கன்னு தாமா நாங்க போனோம். புனிதா, இப்ப நீங்க அங்க போனதை நான் தப்பே சொல்லலமா. பெரியவங்க கூப்பிட்டு தானே நீங்க விருந்துக்கு போயிருக்கணும். தெய்வான சரவணன் மட்டும் ஆசைப்பட்டா போதுமா? எனக்கு என்னவோ தெய்வான இந்த வீட்டு மருமகங்கிறத அவ மறந்தே போயிட்டான்னு நினைக்கிறேன். அவ அம்மா வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு நல்ல இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா. புனிதா மேல நீங்க வச்சிருக்கிற பாசம் பயமா மாறி உன் கண்ணை மறைக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. என்ன இல்ல, புனிதாவையும் மாப்பிள்ளையையும் பெரியவங்க வந்து கூட்டிட்டு போனோம்னு நீ சொல்றது நியாயம்தான். ஆனா அந்த நியாயம் உனக்கு மட்டும் ஏன் இல்லாம போச்சு? நீ மட்டும் விருந்துக்கு அழைக்கிறதுக்கு மணிகண்டன் ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சிருக்க. அது வந்து சரி, அதை விடு. இத பாரு, நம்ம வீட்டு மருமகன்னே தெய்வான மறந்துட்டான்னு சொல்ற. இதோ உன் பொண்ணு புனிதா இன்னொரு வீட்டு மருமகங்கிறது மட்டும் உனக்கு தெரியுதா? அது அப்படி
உன்னை பத்தி உனக்கு நடக்கிற அவமரியாதை பத்தி மட்டும் நீ பேசுற. மத்தவங்கள நீ பேசுறது கணக்கிலே வராதா? ஆ, உங்க தங்கச்சி மேல தப்பு இல்லைன்னு சொல்றதுக்காக என்னென்னமோ பேசுறீங்க. பேசுங்க பேசுங்க. என் பொண்ணு இது வரைக்கும் என்கிட்ட சொல்லாம கொள்ளாம எதுவுமே பண்ணதில்ல. இப்ப தேனு வீட்டுக்கு மாப்பிள்ள கூட கிளம்பி போயிருக்கான்னா எல்லாம் மாப்பிள்ள சொல்லிதானே நடக்குது. எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாருமா சேர்ந்து புனிதாவை என்கிட்ட இருந்து பிரிக்க நினைக்கிறீங்க. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லம்மா. விருந்து பத்தி சரவண உங்ககிட்ட சொல்லலன்னு தெரிஞ்சதுமே கபிலன் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்தா சொன்னாரு. ஓ, அவ்வளோ நியாயமா சொல்றவரு உன்னை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சொல்லிட்டு போயிருக்கலாமே புனிதா. இவ்வளவு நேரம் மாப்பிள்ள பேசிட்டு இருந்ததை கேட்டுட்டு தானே இருந்த. சும்மா இரு. என் தவிப்பு இந்த வீட்டுல யாருக்குமே புரியல. என்ன அதான் என்ன தவிப்பு, பொல்லாத தவிப்பு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உன் பொண்ண கோழி முட்டையை அடக்காக்கிற மாதிரி உன்கிட்டயே வச்சுப்ப? வாழ வேண்டிய பிள்ளைங்களை அப்படி பிரிச்சு வச்சு அதிகாரம் பண்ணிட்டு இருக்கியே, உனக்கு இதெல்லாம் சரியா இருக்கா? நான் அதிகாரம் பண்றேன். நான் அதிகாரம் பண்றேனாங்க. என் பாசம் உங்களுக்கு அதிகாரமா தெரிய ஆரம்பிச்சிருச்சுல்ல. நீ ஏன் கூட இருன்னு உன் பொண்ண சொல்லலாம். என்னதான் நம்ம பெத்த பிள்ளைகளா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு உரிமையானதுக்கு அப்புறம் எங்க கூட தான் இருக்கணும். அப்போதான் என் பொண்ணு உங்க கூட வாழ்வான்னு. நீ சொல்றதுக்கு பேர் என்ன? ஏங்க, அந்த வீடு சின்ன வீடுங்க. அந்த வீட்டுல என் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் அதனால தாங்க நான் 2 பேரையும் சேர்ந்து வர சொன்னேன். நமக்கு என்னங்க, இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, வசதி இருக்கு, அப்புறம் என்னங்க அவங்களுக்கு பிரச்சனை? இப்பவும் நீ உன்னுடைய பிரச்சனையை தான் பேசுற. அம்மா, கபிலன் என்ன அவரோட வீட்டுக்கு வான்னு ஒரு நாளும் சொல்லலம்மா. அதே மாதிரி நானும் சொல்ல மாட்டேன். என்ன அவர் குடும்பம் மதிக்குது, அதே தான் நானும் எதிர்பார்க்கிறேன். புனிதா, சரியா சொன்ன புனிதா. பாத்தியா மேல புனிதாவுக்கு மாப்பிள்ள மேல எவ்வளவு பிரியம்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்ன உடனே எப்படி கோபம் பொத்துட்டு வருது பாரு. அதான் தேனு வீட்டுல வச்சு பார்த்தோமே, புனிதாக்கு என் மேல பாசம் குறைஞ்சு போச்சு. அம்மா, நீங்க அவங்களோட உங்களை கம்பேர் பண்ணிக்கிறீங்கம்மா. அதுதான் உங்க பிரச்சனையே. இத பாரு, நீ இப்படி விளக்கனா உன் அம்மாவுக்கு புரிஞ்சிருமா? ஆரம்பத்துல இருந்து அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டி சரி சரின்னு சொல்லிட்ட. இப்போ நல்ல அனுபவி. இதெல்லாம் பார்க்கணும்னு என்னுடைய தலையெழுத்து. அப்பா, அண்ணா கோபப்படாதீங்க அண்ணா. அண்ணிய பத்தி தான் நமக்கு தெரியும்ல.